நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா யூடியூப்பில் எல்லாருமே ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. எல்லாருமே ஆர்டர் போட்டிருந்தாங்க. பார்க்கவுமே தெரிஞ்சிருக்கும், டியோடாப் அப்படின்ற ஒரு ஆப் தான். ஸோ ரொம்ப சீப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ட்ரையல் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ட்ரையலுக்காக ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குது என்னன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவு சாட்டிஸ்ஃபை கிடையாது. ஏன்னா ஏதோ அந்த பாக்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். நான் ஒரு கையில் கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஒரு சில ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன ரேட்டுன்றது உங்களுக்கு கார்னரில் வேணாலும் நான் இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தது. பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் வாங்கியிருப்பேன், அப்புறம் ஒரு ஹேங்கிங் பாட்டு, அப்புறம் கொஞ்சம் க்ளவுஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வாங்கியிருந்திருக்கேன். ஸோ எது என்னென்ன ரேட்டு, எப்படி குவாலிட்டி அப்படின்றதையும் பார்த்தலாம். நான் இது ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இதுக்கான ரிவ்யூவும் கூட கொடுக்க ஈஸியாக இருக்கும். இது நான் உங்களுக்கு லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அப்லோட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பீலர், அப்புறம் க்ளவுஸே கொஞ்சம் நிறையா வாங்கியிருந்திருப்பேன். அது எது யூஸ் பண்ணுன்றதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஹேங்கிங் பாட்டு எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது இந்த ஹேங்கிங் பாட் தான். ஸோ அது ஆயில் ஊற்றுறதுக்கான ஃபனல் வாங்கியிருந்தேன். அதுக்கான ரேட் லிஸ்ட்டும் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றதும் அந்த பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, பில் ஆட்டம். ஸோ இந்த இது ஓகே. இது என் கைக்கு கிடைக்க ஒரு 15 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஷிப்பிங் அமுச்சு விட்டு 15 டேஸ் ஆச்சு கைக்கு. ஸோ ஆயில் ஃபனல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்க இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஷேப்பே சரியில்லாமல் தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 11 ருபீஸ்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பட் வெளியில் என்ன ரேட் விற்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஷேப் இல்லாமல் அது ஒரு மாதிரி நசுங்கி போன மாதிரி இருந்தது. பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ரேட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுன்றது ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்றது மட்டும் தெரிஞ்சுது. பட் நல்லா தான் இருந்தது. யூஸ் பண்ணதில் ஓகேவாக இருந்தது. பட் ஆனால் என்ன, அந்த எட்ஜஸ்லலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆயில் நிற்கிது, ஃபுல்லாக வெளியில் வராமல். ஸோ அந்த மாதிரின ஒரு இது டிஸ்அட்வான்டேஜஸாக இதில் இருக்குது. நம்ம நார்மல் பிளாஸ்டிக் ஃபனல் பார்க்கும்போது. ஸோ இது பீலர். ஸோ பீலரில் என்னன்னா பீல் பண்ணுறது ஓகே, பட் அந்த ஹேண்டில் இருக்குது இல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இது உங்களுக்கு 5 ருபீஸ் தான் ரேஞ்சில் தான் வந்தது. ஏற்கனவே ஒரு பீலர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது ஹேண்டில் உங்களுக்கு கீறி விடுதுன்றதுனால கொஞ்சம் ரேட் கூட போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், நல்ல பீலராக வேணும் அப்படின்னா. இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த ரேட்டுக்கு இது ஒர்க் ஆகுமான்றதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வாங்கின ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஒரு க்ளவுஸ் ஆரஞ்சு கலர், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது 25 நான் வாங்கியிருந்திருக்கேன். பட் ஆனால் இந்த க்ளவுஸ் எப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் ஃபேட் ஆகிற மாதிரியே இருந்தது. ஒரு மாதிரி இந்த கலர் டல் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு யூஸ் பண்ண. ஸோ ரப்பர் வெரைட்டி தான், சிலிக்கான் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஏதாவது க்ளீன் பண்ண எதுவும் ஆசிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் அந்தளவு ப்ரூஃபாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு இது இந்த ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன் சிலிக்கானில். ஸோ இந்த சிலிக்கான் ஸ்க்ரப்பர் ரொம்ப மெல்லிஸாக தான் இருந்தது. நம்ம நார்மல் ஸ்க்ரப்பர் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப மெலிசு, கைக்கு ஹேண்டிலாக தான் இருந்தது. 5 ருபீஸ் இது
பட் என்ன அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது தான் தெரியும். இது எப்படின்னா பாத்திரத்தோடையும் பிடிச்சிக்குது. ஸோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனால நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக தான் தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஸோ வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாஷிங்க்கு ஈஸியாக இருக்குது, லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கார்டனுக்கான ஒரு க்ளவுஸ். ஸோ கார்டனிங்க்கு க்ளவுஸ் கண்டிப்பாக வேணும். நான் ஏற்கனவே ஒரு செட் வச்சுருக்கேன், இருந்தாலும் இன்னொரு செட்டு ஆர்டர் போட்டேன். இது நல்லாயிருக்கு. பட் வந்து இந்த ரைட் சைடில் வந்து அந்த நெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு அது பார்க்கும்போது தான் கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. பட் ஓகேன்னலாம், அந்த ரேட்டுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. பட் இது வந்து நீங்கள் ரொம்பலாம் இது பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மெட்டீரியல் வந்து லைட்டாக தான் இருக்குது. எதுவும் வேகமாக நீங்கள் எதுவும் எடுக்கிறேன்னு எடுத்தீங்க மண்ணிலருந்து அப்படின்றப்போ கிழிகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வாஷிங்க்காக வாங்கியிருந்தேன். அதாவது வெசல் வாஷிங்க்காக இந்த இது வாங்கியிருந்தேன் க்ளவுஸு. இந்த க்ளவுஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல் தான், நல்லா இருந்தது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னால் நீங்கள் ஷார்ப்பான வெசல்ஸ் எதுவும் வந்து விளக்குறீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். ஏன்னா இது கீறி விட்றதுக்கான சான்சஸ் அதிகம். 59ன்னு சொல்லி இது வாங்கியிருந்தேன். பட் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்தளவு திக்னஸ் கிடையாது. சிலிக்கான் தான் மெட்டீரியல், வந்து சிலிக்கானு. ஆனால் நீங்கள் ரொம்ப போட்டு தேய்க்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஓட்டை விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஷார்ப்பன் ஒரு எட்ஜு உள்ள இதில் வெசலில் தேய்க்கும்போது லைட்டாக அது வந்து ஹோல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து ஹேங்கிங் பாட்டு உங்களுக்கே தெரியும். வெளியில் கம்பேர் பண்ணும்போது 22ன்றது எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது இந்த பாட்டுக்கு. அதுவும் பிளாக் கலருன்றப்போ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நீங்கள் கலர் வாங்குறத விட பிளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வருன்றதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் கலர் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கலர் ஆப்ஷன் கிடையாது. பிளாக் கலர் தான் எல்லாருமே வாங்கி ஆகணும். பட் சைஸுன்னு பார்த்திங்கனாலும் ஒரே சைஸ் தான் போட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேணும்னா இது வேணால் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய்.